ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா 5:30க்கெலாம் எழுந்துட்டு வீடை ஃபுல்லாகவே கூட்டி தொடச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வாசநலகாலையும் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டேன். இன்றைக்கி என்னோடய கோலம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சாமிக்கும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக பூ போட்டுட்டு இன்றைக்கி கிருத்திகை விரதனால நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னியும் இட்லியும் தான் ஊற்றலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு சாதம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இப்போது செஞ்சிட்ருக்கேன். மதியம் வந்து எங்களுக்கு தனியாக நாங்கள் செஞ்சுக்குவேன். அதனால் இப்போ அவங்களுக்கு தயிர் சாதம் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பால் காய வச்சு பால் கொஞ்சம் ஊற்றினோம்னா தயிர் சாதம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பால் காய வச்சிட்ருக்கிறேன். மதியத்துக்கு வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸு வந்து ஸ்வீட் கார்ன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு குக்கரில் வந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து சாதம் நல்லா வெந்துருச்சு. வடித்து விட்டுட்டு இப்போ வந்து தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பால் ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம தாளிப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாதமும் வந்து நல்லா வடிஞ்சிருந்துச்சு. இதில் வந்து எனக்கு தேவையான அளவு சாதம் மட்டும் எடுத்து ஒரு குண்டால் லைட்டாக உப்பு போட்டுட்டு ஆற வச்சுக்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கூடவே வந்து தயிரையும் ஊற்றி கலந்து வச்சுக்க போகிறோம். அந்த இதில் கேப்பில் பார்த்திங்கன்னா இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. சாப்பாடும் வந்து நல்லா கிளறி வச்சாச்சு. ஸ்வீட் கார்னும் வந்து நல்லா வெந்துருச்சு. எடுத்து நல்லா தோல் எல்லாமே அவங்களுக்கு உரித்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இட்லியும் வெந்துருச்சு. இட்லியும் கார சட்னியும் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சும் ரெடி பண்ணி பேக் பண்ணி அவங்கள அமுச்சு விட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.